Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி இருக்கிறது. கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. பேரவை தேர்தல் வியூகம் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல திமுகவினுடைய வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாகவும் விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், சற்று முன்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. தற்போது கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முதலாவதாக என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும்? பொன்முடி துணை பொதுச் செயலாளர் எடுக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் அவர் பங்கேற்கவில்லை. மற்ற துணை பொதுச் செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சரிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு வந்திருக்கிறார். அவர் மாவட்ட செயலாளராக வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக பூத் கமிட்டி மாநாடு கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தியிருக்கிறார்கள். இளைஞர்கள் அதிக அளவில் அவர்களுடைய அணிக்கு செல்கிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது, அதற்கு எவ்வாறு தயாராவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. வரக்கூடிய மே 7ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் பதவியேற்று 4 ஆண்டுகள் முதலமைச்சராக நிறைவடைகிறது. எனவே அடுத்த கட்டமாக எவ்வாறு இந்த தேர்தல் பணிகளை செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் குறித்தும் ஒன்றிய செயலாளர்கள், குறிப்பாக அதிக அளவிலான ஒன்றிய செயலாளர்கள், திமுகவில் அதிகாரம் பதவி எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்று மாவட்ட செயலாளர், மற்றொன்று ஒன்றிய செயலாளர், அது எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது குறித்தும் பூத் கமிட்டி அமைப்பதில் சில மாவட்ட செயலாளர்கள் சுணக்கமாக செயல்பட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு ஒரு வார்னிங் கொடுப்பதற்காகவும் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக பாஜக அணி வலுவடைந்து வருகிறது. ஏற்கனவே அவர்கள் கூட்டணி அமைத்து அவர்கள் தற்போது அடிக்கடி ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஜெனரல் செயற்குழு கூட்டம், அதே போல பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்ட செயலாளர் கூட்டம் என தொடர்ச்சியாக எம்எல்ஏக்களுக்கு விருந்து என பரபரப்பாக அதிமுக தற்போது முன்னேறி வருகிறது. எனவே அதற்கு எவ்வாறு பதில் கொடுக்கலாம், எப்படி கூட்டணியை சமாளிப்பது என திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே இருந்த அணிதான் என்று கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. பாமகவுக்கு வாய்ப்பில்லை என்று முதலமைச்சர் சொல்லிவிட்டார். எனவே இந்த அணியை எவ்வாறு எலெக்ஷன் வரலும் கொண்டு போவது என்பது குறித்தும் எந்த சச்சரவுகள் இல்லாமல் அடுத்த 10 மாதங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர்கள் எந்தவித கட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும் வகையில் செயல்படாமல் இருப்பதற்கும் அறிவுரை வழங்கப்படும் என்று தெரிகிறது. பொதுவெளியில் பேசும்போது குறிப்பாக அநாகரிகமாக பேசக்கூடாது, குறிப்பாக மக்களிடம் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பன போன்ற அறிவுரைகளும் இதில் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. மாநில துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னது. இது மாநில சுயாட்சிக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக இவர்கள் பார்க்கிறார்கள். மற்ற மாநிலங்களுக்கும் இந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் முதலமைச்சர் என்று திமுகவினர் சொல்லிக் கொள்கிறார்கள். அதற்கும் ஒரு பாராட்டு தீர்மானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தீர்மான நகல்கள் தற்போது இன்னும் சிறிது நேரத்தில் பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கப்படும். அதில் கூடுதலாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் என்பதும், அடுத்த மாதம் முதல் வாரத்தில் மதுரையில் பொதுக்குழு கூடுகிறது. 2022க்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழுவுக்கு பிறகு மீண்டும் பொதுக்குழு கூடாமல் இருக்கிறது. எனவே பொதுக்குழுவில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் இருப்பார்கள். அதில் முக்கியமான ஆலோசனைகள் எடுப்பார்கள். எனவே அது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டு எவ்வாறு பொதுக்குழு உறுப்பினர்களை மதுரைக்கு அழைத்து வருவது, செலவுகளை யார் கவனிப்பது, அங்க இருக்கக்கூடிய விழா குழு, அதே போல அங்க சாப்பாடு உள்ளிட்ட விஷயங்களை யாரெல்லாம் ஏற்பாடு செய்வது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. ரமேஷ், இப்போ பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே மாவட்ட செயலாளர் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகளுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.